ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் தென்னாப்பிரிக்காவுடைய தலைநகர் கேப் டவுன் டே 0 நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவுடைய தலைநகரம் கேப் டவுன். இதுதான் மே மாதம் டே 0 நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. மே மாதம் தண்ணி இல்லைன்றான், டேப்லாம் மூடுருவான் அப்படின்றான், தண்ணி வராது அப்படின்றான். அது நோக்கி போயிட்டுருக்கு. நடுவில் டோனட் வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டேடியம் வேறு இருக்குல்ல, அதுதான் இந்த நகரம்தான் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. இது உலகமெங்கும் உள்ள மக்களுக்கான எச்சரிக்கை மணி, ரைட்? அதாவது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி டே 0 நோக்கி இது போகுது. அந்த நாளில் நம்ம எல்லாரும் க்யூவில் நின்னே ஆகணும், பைப்பில் தண்ணி வராது அப்படின்ட்டு இப்போ கவுண்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. உலகில் பூமி பந்தில் 3 பங்கு தண்ணி, 1 பங்கு நிலம். அந்த 1 பங்கு நிலத்தில் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த 75% தண்ணி கடல். அதில் நாம் குடிக்கலாம் அப்படின்னு பயன்படுத்துகிற தண்ணி இருக்கு இல்லையா, அது 3% தான். மற்ற 70% தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணவே முடியாது. அதுதான் இந்த பூமி பந்தினுடைய நிலை. நிறைய என்ன சொல்கிறது, மக்கள் தொகை கொண்ட தென்னாப்பிரிக்காவுடைய கேப் டவுன் டே 0 நோக்கி சென்று கொண்டிருப்பது உலக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையில் நம்ம இருக்கிறோம், நான் மயிலாப்பூரில் இருக்கேன். டே 0 நோக்கி இது போகுதுன்னா, இப்போ நான் கட்டின வாழ்க்கை, காரு எல்லாத்தையும் விட்டுட்டு தண்ணி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் போயாகணும். யோசிச்சு பாருங்கள், அந்த நகரம் அபண்டன்ட், அதை விட்டு நீங்கள் அந்த நகரத்தை விட்டு தான் நகரம் தான் ஆகணும். தண்ணி எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் நீங்கள் போயாகணும். அங்கே போய் ஒரு குடிலையோ ஒரு கூரை ஓட்டியோ கட்டிட்டு தான் இருந்தாகணும். வாழணும்னா அப்படி தான் போயாகணும். வந்த விலைக்கு விற்றுட்டு போகணும். அந்த வந்த விலைக்கு வாங்குறது யார்? தண்ணியெல்லாம் யார் வாங்குவா? இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நகரத்தினுடைய பலி தெரியும். இதான் என் ஊர், என் பரம்பரையாக நான் இங்கே தான் இருந்தேன், நான் இங்கே தான் வாழ போகிறேன் அப்படின்னு இருக்கிறப்ப, இல்லை இங்கே தண்ணியே கிடையாது, வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நகரமாக போயிடுச்சு, இங்கே தண்ணியே கிடையாதுன்றப்ப நீங்கள் எப்படி இருக்க முடியும்? உலகமெங்கும் 11 நகரங்களை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். கேப் டவுன் டே 0 நோக்கி போகும்பொழுது இன்னும் 11 நகரங்கள் இப்படி இருக்குது அப்படின்றான். அந்த 11 நகரங்கள் ஐநா எச்சரிக்கை கொடுத்துருக்கின்ற 11 நகரங்கள் பார்த்தீங்கன்னா பிரேசில், மாஸ்கோ, அப்புறம் லண்டன், அப்புறம் ஜாகர்தா, அப்புறம் பெய்ஜிங், டோக்கியோ அப்படின்னு அது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. என்னன்னா பெரிய பிரச்சனை எப்படி அப்படின்னா, ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 500 பேர் இருந்தால் அதான் பிரச்சனை. ஒரே வளாகத்தில் 3000 பேர் குடியிருந்தால் அதான் பிரச்சனை. அது ஒரு ஊர், அந்த ஊரில் குறிப்பிட்ட அளவு தான் ஒரு 500 பேர் வாழலாம் அப்படின்னா அவனுக்கான தண்ணி இருக்கும். ஒரே இடத்துல எல்லாரும் குமியும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டோக்கியோ, பெய்ஜிங்கு, மாஸ்கோ, ஜாகர்தா, இஸ்தான்புல் எல்லாமே சொல்கிறான். கெய்ரோ, நைல் நதி பக்கத்தில் இருக்கு, அவன் சொல்கிறான் அங்கேயும் தண்ணி பிரச்சனை அப்படின்றான். நகரமயமாக்கலுடைய இன்னொரு விளைவு, எல்லாத்த விட ஒரு ஆப்பு நம்மளுக்கு நிற்கிது. என்னன்னா அது பெங்களூர். பெங்களூரில் தண்ணி தரமாட்டான்னாலும் பெங்களூர் மிகப்பெரிய வறட்சி நோக்கி போயிட்டு இருக்கின்ற மச்சான் இப்போ வீடு வாங்கினா அங்கே தண்ணி இல்லை. பெங்களூர் வறட்சி நோக்கி போயிட்டுருக்கு. அங்கே இவ்வளோ தண்ணி காவிரிலேருந்து கொடுத்தா கூட அதை கழிவுநீரோட மிக்ஸ் ஆகி போதும். உள்கட்டமைப்பு வசதியில் பிரச்சனை அப்படின்றான். பழைய குழாய் யூஸ் பண்ணால் ஓரளவு இதில் பிரச்சனைலாம் தப்பிக்கலான்றான். அங்கேயும் அதே தான் பிரச்சனை. ஒரே வளாகத்தில் இத்தனை பேர் இருந்தால் எங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு வர்றது? இந்த பிரச்சனை இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ டே 0 நோக்கி பெங்களூர் பக்கத்தில் இருக்க பெங்களூர் போயிட்டுருக்கு. சென்னை வர்றதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்தோட கொடுமை, டேப்பில் வர தண்ணியில் 25 லிட்டர் பிடிக்கணும் அப்படின்றாங்க கேப் டவுனில். 25 லிட்டர் பிடிச்சிக்கோ, பர் பர்சன் 25 லிட்டர் தான் பிடிக்கணும். 25 லிட்டர் வச்சு என்ன பண்ணுறது? மூக்கு கூட மூந்துக்க முடியாது நம்ம ஆளுங்களார போனால் சொலுக்குன்னு தண்ணியை போட்டு ஊற்றி தள்ளுவான். பட் எங்கள் ஊரில் இருந்தப்பையும் நான் தண்ணி அந்தளவுக்கு யூஸ் பண்ணது இல்லைங்க. சென்னை குமரன் காலனியில் ராஜாங்க மதியில் தான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அப்போல்லாம் அங்கேயும் தண்ணி பிரச்சனை தான். அப்போ நைட்டு 1 மணிக்கு தண்ணி லாரி வரும், எல்லாம் ஓடி போய் பிடிச்சி தண்ணி ஒரு பெரிய கருப்பு ட்ரம்மில் ஊற்றி வச்சு குறைவாக செலவு பண்ணி குறைவாக துணி துவைத்த தண்ணி பாத்ரூமில் டாய்லெட் ஊற்றுறதுக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ மயிலாப்பூர் இருக்கிற வீட்டில் ஒன்றும் பெரிய தண்ணி பிரச்சனை இல்லை, சொந்த போர்லையும் தண்ணி பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இரவு நேரத்தில் தண்ணி பிடிக்கிறத ஓடணும் பற்றியா, அதனுடைய வலியும் வேதனையும் இன்னும் நான் தண்ணியை இதுவாக தான் பார்த்து தான் நான் செலவு பண்ணுறேன். என் குடும்பமே அப்படி தான். சில வீடெல்லாம் தண்ணி அப்படியே திறந்து விட்ருவாங்க. ஒன்றும் இல்லை, டாய்லெட் போனாங்கன்னா அவங்க எப்படியா இருந்தாலும் 2 ட்ரம் தண்ணியாவது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ சுத்தமாக
ஏன்னா டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணும்டா. வெஸ்டர்னில் எந்த இதில் இருந்தால் டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி ஊற்றினா தான் அந்த சாலிட் வந்து என்ன ஆகும்னா அதில் வழுகிட்டு போகும் ஒன்று. அதுக்கப்புறம் நீ ஃப்ளஷ் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. ஃப்ளஷ் நல்லா பண்ண போகிறேன். ஊற்றுவான். சரி, இதெல்லாம் கூட கொடுமை இல்லை. குளிப்பான் பாருங்க. ஃபஸ்ட்டு தலையில் தண்ணி ஊற்றுறேன், உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சு போகுது. அப்புறம் மூஞ்சிக்கு சோப்பு போடுறேன். அப்புறம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக போய் ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் போட்டு நல்லா கழுவி சோப்பு போட்டு முடிச்சுட்டு தண்ணி ஊற்றுறேன். திரும்பவும் ப்ரைவேட் பார்ட்டுக்கு கூட நீ சோப் போடு, அண்டர் ஆர்ம்ஸ்லாம் போடு, தண்ணி ஊற்று. முடிஞ்சிச்சா இல்லையா? இதான குளியல். அதுக்கப்புறம் எதுக்கு தண்ணி? ஊற்றுன்னு ஊற்றுவான். ஷவரை திறந்து விட்டு அப்படியே அங்கே வந்து ஃபீல் பண்ணுவான். என்னென்னோ நடக்கும். இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கான ஆப்புகள் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது. பூமி எல்லாருக்கும் வாழறதுக்கான சரி சமமான உரிமையை தான் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரே ஆள் வந்து செய்கிற தவறுகளால் தான் எல்லாருக்குமே வந்து பாதிப்படையுது. எது? ஆளுக்கு ஒரு மாமரம் எடுத்துகிட்டா பிரச்சனை. ஒரே ஆள் போய் 5, 8, 10 எடுத்துக்கும்போது தான் பின்னாடி வர்றவனும் பசியால் தவிக்கிறான். இன்றளவும் உலகம் எங்கும் 1 கோடி மக்கள் வந்து நல்ல குடிதண்ணீர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் வந்து வத்தாத ஜீவன தண்ணி வந்திருக்கா, யூ ஆர் பிளஸ்டு. சென்னை அதை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்காங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து சென்னையில் இந்த மாதிரி தண்ணி கஷ்டம்லாம் பார்த்ததுனால நான் வந்து வாஷிங் மிஷின் வாங்குறப்ப எல்லாருமே ஆட்டோமேட்டிக் போனாங்க. நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து டிசைட் பண்ண விஷயம் என்னென்னா செமி ஆட்டோமேட்டிக் தான் வாங்கணும் அப்படின்னுது. ஏன் செமி வாங்கணும்? ஏன்னா நம்ம ஊரில் எப்போ ஒன்றாலும் தண்ணி பிரச்சனை வரலாம். நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரெஸ்ஸு போடுறதுக்கும் அதாவது நீங்கள் 10 ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஆட்டோமேட்டிக் வந்து அது என்ன கொள்ளளவோ அதுதான் எடுத்துக்கும். 2 ட்ரெஸ்ஸு போட்டாலும் அதே கொள்ளளவு தான் எடுத்துக்கும். பட் செமி ஆட்டோமேட்டிக்கில் என்ன பண்ணால் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எத்தனை ட்ரெஸ் போடுறீங்களோ அத்தனை ட்ரெஸ்ஸுக்கான தண்ணி மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒருவேளை அங்கே தண்ணி கஷ்டம், பைப்பில் தண்ணி வரலாம் கூட ஆன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை வந்து செமி ஆட்டோவில் போட்டுட்டு 2 குடம் தண்ணியோ 3 குடம் தண்ணியோ ஊற்றியோ அதை வந்து அலசி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு மட்டும் ஊற்றி அலசி அந்த துணியை எடுத்துடலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் அது வாய்ப்பு இல்லை. அதுதான் அதில் இருக்கிற பெரிய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கில். ஸோ அதனால் நாங்கள் ஆட்டோமேட்டிக் போகாமல் செமி வாங்கணும். ஸோ அதனால் ஒருவேளை இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்குற ஐடியா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா நிறைய தண்ணியை செக் பண்ணி எடுத்துரும். அது 10 துணி போட்டாலும் சரி 3 துணி போட்டாலும் சரி அதே கொள்ளளவு தான் எடுத்துக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக் போகாதீங்க. அதனால் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் போகாதீங்க, செமி ஆட்டோமேட்டிக் போங்க. அதுதான் தண்ணி கஷ்டம் உள்ள ஊரில் பெஸ்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடந்துக்காங்க அப்படின்றது தான் கேப்டவுன் நம்மளுக்கு சொல்கிற செய்தி. ஸோ இப்போதைக்கு கேப்டவுனில் 50 லிட்டர் தண்ணி வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இப்போதைக்கு 50 லிட்டர் தண்ணி வந்து கொடுக்குறாங்க கேப்டவுனில். அதில் 18 லிட்டர் தண்ணி வந்து துணி துவைக்கவும் பாத்திரம் கழுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 15 லிட்டர் தண்ணி 1.5 நிமிஷம் ஷவரில் தண்ணி ஊற்றும். 1.5 நிமிஷம் 15 லிட்டர் தண்ணி வந்து 1.5 நிமிஷம் ஊற்றும். அதில் குளிச்சு முடிச்சிடுங்க. 9 லிட்டர் தண்ணி ஒரு டைம் டாய்லெட் போனால் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு. சாப்பிட்டு விரலாம் சப்பி க்ளீன் பண்ணாமல் கையை கழுவுறதுக்கு 3 லிட்டர் வச்சுக்காங்க. குடிக்கிறதுக்கு 2 லிட்டர் தண்ணி வச்சுக்காங்க. சேமிப்பு 1 லிட்டரு. எது? சேமிப்பு 1 லிட்டரு. அப்புறம் நீங்கள் பெட்ஸ் ஏதாவது வளர்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்குறதுக்கு அந்த 1 லிட்டர் வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தலைநகரான கேப்டவுனில் இதான் நிலம். கொடுமையாக இல்லை? ஸோ இந்த 50 லிட்டர் தண்ணியில் தான் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதிலேருந்து வெளியே போனால் என்ன பண்ணணும்? தண்ணி வரணும், போகணும். இன்னும் இந்த மாதிரியான டே 0 நோக்கி போகக்கூடிய 11 நகரங்களுடைய மக்களை நினச்சி பாருங்கள். பெங்களூர் பக்கத்தில் இருக்க பெங்களூருக்கு இப்போ அந்த பிரச்சனை வந்துருக்குது. சென்னைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் கிடையாது. ஸோ தண்ணீர் தேவை. ஸோ தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம் அப்படின்றத உணர்ந்து செய்யுங்க. நான் ஒருத்தன் வந்து கம்மியாக பண்ணுறதுனால உலகத்தில் எல்லாருக்குமே வந்து கிடச்சிருமா? அந்த விதண்டாவதை பேசாதீங்க. இயற்கை அப்படியானது தான். இயற்கை பெரிய விஷயம் அது. நீங்கள் உங்களுக்கான தண்ணியை நீங்கள் குறைஞ்சி செலவு பண்ணுங்களேன். இதை பார்க்குற ஒவ்வொரு இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களும் அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி செலவு பண்ணுங்க. ஓகே, ரைட். வேற என்ன? இந்த தடவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.